வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான பூரியும் அதுக்கு தொட்டுக்க கொண்டக்கடலை குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரிங்கிறது எப்போவும் எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிற பூரியில் ஸ்பெஷலாக பசலைக்கீரையும் கேழ்வரகு மாவும் கலந்துருக்கு. அதனால் எப்பயும் போல் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் ஊட்டச்சத்துக்கு தேவையானதையும் கலந்து செய்யலாம். எப்பயும் கேழ்வரகு பூரி செய்யும் போது இந்த மாதிரி பசலைக்கீரையோ இல்லை பாலக்கீரையோ அரைச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. சரி, இப்போ நம்ம இந்த பசலைக்கீரை கேழ்வரகு பூரிக்கு மாவு பிசையலாம். இதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பூரிக்கு தொட்டுக்க கொண்டக்கடலை குழம்பு தயார் செஞ்சிடலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு கொண்டக்கடலை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். இந்த கொண்டக்கடலை முதல் நாள் இரவு ஊற வச்சது. இப்போ அடுத்த நாள் காலையில் செய்ய போகிறேன். இந்த கொண்டக்கடலையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 7 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். கொண்டக்கடலை வேகும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தீயை மிதமான சூட்டில் எரிய விடணும். இது கொண்டக்கடலைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு தானியத்தை குக்கரில் வச்சு வேக விட்டாலுமே தீயை மிதமான சூட்டில் வச்சோம்னா தான் அதனால் சீராக வெந்து வரும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் தயார் செஞ்சுக்கலாம். சுட சுட சத்தான பசலைக்கீரை கேழ்வரகு பூரியும் கொண்டைக்கடலை குழம்பும் தயார். சுவைக்கலாம்.